பர்த்டேக்காக மறுபடியும் வந்தோம். ரிலி செம்மையா இருந்துச்சு மூவி. எல்லாமே நல்லா இருந்தது, ஜாலியா இருந்தது. தியேட்டர் அப்படியே ஃபயரா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நான் தேட்டரில் பார்க்குறேன். நான் பார்க்குறப்போ வந்து எனக்கு 16 வயசு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 18 வயசு கழிச்சு வந்திருக்கேன். அப்போ இருக்கிற மாசு இப்போ இருக்குது தனுஷுக்கு. வேற லெவலு படம். ஐயோ தேட்டரே கத்துது. ஒவ்வொரு சீனும் எப்படி சொல்றது, எப்படி ஃபோனை வைக்க முடியல. ஒரு சீனை வீடியோ எடுத்துனே இருக்கிறாங்க எல்லாரும் கத்திக்கிட்டு ஏந்து டான்ஸ் ஆடிங்கன்னு. ரொம்ப பக்காவான ஒரு படம். 2க்கு தான் ரொம்ப வெயிட்டிங். தயவு செஞ்சு அடுத்த வருஷம் விட்டுருங்க. நாங்கள் கேட்டோம், நாங்கள் எல்லாரும் அடுத்த வருஷம் வந்துடும் சொல்லிடுறாரு. கண்டிப்பாக 2 வெயிட்டிங் ரொம்ப. சார் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறேன் சார் பார்ட் 2. ரீரிலீஸ் மாதிரியே தெரியலண்ணா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லாம். அதுவும் அந்த ஆண்ட்ரியா வந்து அந்த ராஜன் சாவுக்கு அப்புறம் ஒரு அழுதுகிட்டே நடந்து வரும் அவர் மனசில் நினச்சிக்கிட்டு. அந்த சீன் வந்து நானே ஏதோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். உண்மையில அந்த படத்தில் உள்ளவங்களாம் வாழ்ந்துருக்காங்க, நடிக்கலை. அதில் இருக்கிற தனுஷன்னா சொல்லலை, எல்லாருமே சரி வாழ்ந்துருக்காங்க படத்தில். அதை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன். தனுஷுக்கு நான் இப்போலேருந்து அந்த ஃபேன் வடச்சன படத்துக்காக ஹாப்பி பர்த்டே தனுஷன்னா.